ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் மேட் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆர்ஓ யூனிட்க்கு மெம்ப்ரைன் எப்படி நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். மெம்ப்ரைனில் ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு தேவையான மெம்ப்ரைனை நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். மெம்ப்ரைன் இருக்கிறதுனால தான் நம்ம ட்ரிங்கிங் வாட்டரில் இருக்கிற டிடிஎஸ் லெவல் லோ ஆகுது. நம்ம ரா வாட்டரில் இருக்க டிடிஎஸ்ஸை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணுற இடமே மெம்ப்ரைன் தான். இந்த மெம்ப்ரைனை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற ஆர்ஓ யூனிட்க்கு மெம்ப்ரைன் பார்த்திங்கன்னா 80 ஜிபிடி அப்படி இல்லைனா 100 ஜிபிடி தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். இதில் ஜிபிடினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஜிபிடினா கேலன்ஸ் பர் டே. ஒரு நாளைக்கு இன்புட் ஆர் அவுட்புட் வாட்டரோட அளவை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஜிபிடி யூஸ் பண்ணுவாங்க. 1 ஜிபிடிக்கான வேல்யூ பார்த்திங்கன்னா 3.78 லிட்டர்ஸ். 1 ஜிபிடிக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரிஞ்சதால் 80 ஜிபிடிக்கான வேல்யூவை நம்ம பண்ணலாம். ஒரு கேலனுக்கான வேல்யூ 3.785. ஸோ 80 ஜிபிடிக்கான வேல்யூ பார்த்திங்கன்னா 302.8 லிட்டர்ஸ். இது ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஸோ 1 ஹவருக்கு எவ்வளோ அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இதை 24ஆல் டிவைட் பண்ணலாம். 302.8 டிவைடட் பை 24 பண்ணும்போது நம்மளுக்கு 12.7 லிட்டர்ஸ் கிடைக்குது. இது நம்மளுக்கு 1 ஹவருக்கான வேல்யூ. ஒரு மணி நேரத்துக்கு நம்மளுக்கு 12 லிட்டர்ஸ் கிடைக்குது. ஆவரேஜாக நம்ம ஃபேமிலியில் இப்போ 4 பேர் இருக்கோம்னா 16 லிட்டர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான கேல்குலேஷன் நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். ஒரு நாளைக்கு 16 லிட்டர் தண்ணியை நம்ம யூஸ் பண்ணோம்னா 1 மந்த்துக்கு 480 லிட்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே 1 இயருக்குன்னா 5760 லிட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூ. ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கவங்களும் ஒரு அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் 10 லிட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 20 லிட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதை கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ 100 ஜிபிடிக்கு போட்டாலுமே நம்மளுக்கு இந்த வேல்யூலேருந்து ஒரு 3 லிட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ ஒரு நாளைக்கு அது 12 லிட்டர்ஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ஜிபிடி போட்டிங்கன்னா 15 லிட்டர்ஸ் கொடுக்கும். 80 ஜிபிடிக்கும் 100 ஜிபிடிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரோட யூசேஜ் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் 100 ஜிபிடி மெம்ப்ரைனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரா வாட்டரோட டிடிஎஸ் 800 வரைக்கும் இருந்ததுன்னா 80 ஜிபிடி மெம்ப்ரைனை யூஸ் பண்ணிக்கலாம். 800லேருந்து 2000 வரைக்கும் டிடிஎஸ் இருந்ததுன்னா நம்ம 100 ஜிபிடி மெம்ப்ரைனை யூஸ் பண்ணணும். மெம்ப்ரைனோட லைஃப்பை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஆர்ஓ யூனிட்டை எப்போவுமே ஆஃப்டர்நூனில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஆர்ஓ யூனிட்டுக்கு ஃபீட் பண்ணுற வாட்டர் ஹாட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மெம்ப்ரைன் டேமேஜ் ஆகும். ஹாட் வாட்டரை ஃபீட் பண்ணும்போது மெம்ப்ரைனில் இருக்க தின் ஃபிலிம் ஷீட் எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபில்ட்ரேஷன் சரியாக நடக்காது. ஸோ இந்த மாதிரி மெம்ப்ரைனில் இருக்க ஷீட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா மெம்ப்ரைன் சீக்கிரமாக போயிடும். மெம்ப்ரைனோட மேக்கிங்கே பார்த்திங்கன்னா ரூம் வாட்டர் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டரை ஃபீட் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஓவர் ஹெட் டேங்க்கில் இருக்கிற வாட்டர் ஹாட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த டைமில் ஆர்ஓ யூனிட்டை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஹாட் வாட்டரை ஆர்ஓ யூனிட்க்கு ஃபீட் பண்ணாதீங்க. அடுத்தது ஸ்பன் ஃபில்டர் அண்ட் இன்லைன் ஃபில்டர்ஸை இதை எல்லாத்தையுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் விட மெம்ப்ரைனோட பிராண்ட் அண்ட் ரா வாட்டர் டிடிஎஸ் இதை பொறுத்து நம்மளுக்கு லைஃப் டைம் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.